இதெல்லாம் கடலூர் வள்ளி விலாஸ்ல எடுத்த நகை 50 பவுன் இருக்குது. இப்ப கடை அட்ரஸ் கேட்டு கடைக்காரங்கிட்ட எனக்கு ஓடும். நகை வாங்க போனிய பணம் கொடுத்து வாங்கியிருந்தா நிற்கும். தெரியாது எடுத்து வந்துட்டு எங்க மாமாவை எட்டி மட்டும் வடிக்காதீங்கன்னா பிள்ளையாடி கிடைக்கிறாங்க. பிள்ளையாடி கிடைக்கிறாங்க. அண்ணா இதை கேளுங்க. இது மயிர் மீசா இருந்தா கொண்டாடி ஜாக்கெட் அவுட் சின்ன முன்னாடி வெளியே சின்ன பொண்டாட்டி தானே பாத்துட்டீங்க. பெரிய பொண்டாட்டிய கொடைய அவுத்து வச்சான்னு அவனை நீ சம்பாதிச்சுட்ட. நீங்க தானே பசங்க இன்னைக்கு இருக்குதுடா. 50,000 பத்திரமா வை மாமா. அந்த பசங்க அடிச்சு போட்டியா? அந்த பசங்க எங்க வச்சுக்கிறேன்? அவன் டப்பாவை எங்க கொண்டு வச்சிருந்த பத்த பிடிக்க 50 பவுன் பாத்துருப்பியா? உள்ள வச்சுக்கிட்டா எங்களுக்கு தெரியாது. நான் எத்தனை இடத்துல கைய விட்டுருப்பேன், எத்தனை இடத்துல பொருள் எடுத்திருப்பேன். டாடி மாமா என்னோட நல்லதா மாமா கை எடுத்து புடுங்க 4 மணி சேர்த்து வெறுக்க பிடிக்க மாமா. எங்களுக்கு பலிக்குது மாமா. எப்ப 4 மணி அப்புறம் பவுன் வாங்கிட்டா போய் திருடம் தான் புடிக்கிட்டான். ஒரு குண்டனை ஒரு கூரட்டை குடி வந்து புடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சொல்லுயா கை உடிச்சு அடிக்கணும் வச்சா அதுக்கு மரியாதை இருக்கு.
மணி எங்களை பார்த்தா அதாவது திருடன் தெரியுது. நாங்க திருடர் கிடையாது. இவன் ராகு, நான் கேது. இவன் ராகு போல் கொடுப்பணும் அல்ல, கேது போல் கெடுப்பணும் இல்ல. ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு சம்பளம் இவன் ஒரு 10,000 விடுவான், 1 லட்சத்தை விடுவான். ஆனா அவன் குடும்பத்துல புது 50 லட்சத்துக்கு வேலை வச்சிருவான். அவன் கொடுப்பான், நான் கெடுப்பேன். நாங்க யாரு தெரியுமா? ஏதோ மண்டலேஸ்வரராகப்பட்ட திருடராக வர சொல்லிருக்கிறார். அவரை பார்த்து வருகிறோம். சொல்லுவா பேரால் கொடுக்கப்படுது. நான் ஒரு கிராமத்தில் வாசம் புரிந்து காலம் சென்ற சோழ ஆசிரியர் அவர் சட்டத்தை செங்கனி பூக்கவும் மண்டலத்தை மல்லிப்பு பூக்கவும் மறுபிறவி இல்லாம தெய்வலோக பதிவடைய வேண்டும் என்று அவர் தன்மையா இருக்கப்பட்ட அருணாச்சலமா நான் சொன்னேன். அருணாச்சலமா அவருடைய பேரால் குடும்ப லட்சமானார். உலகத்து மனத்திலே சனிதவான் பார்வையார் பார்வனி நட்பாருங்கிற ஆதி நாராயண பொருளாத கவனங்களுக்கு இந்த நாளில் கேது பகவான் அஞ்சேக கோடி வந்தனம் மங்களம் உண்டாகும். அந்தடி பணிந்து நின்ற கிரகங்களே நேரத்திலே அதாவது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஆதிமூலம் ஐயா அவர்கள் இந்த லோக விட்டு தெய்வலோக சேர்ந்தபடிதான் தாலோக சாமீப சாரூப சாட்சி பண்ணி சொல்லக்கூடிய 4வது முத்தி வாச்சும் சேர வேண்டும் என்பதற்காக பெற்ற தாயாகப்பட்ட தாய் தானே மனைவி தன்னுடைய ஆசை துணையாக இருக்கக்கூடிய அம்மாள் கொடுக்கப்பட்ட 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இறந்தவர் இறந்தாலும் திருப்பதி ஏழுமலையார் சன்னதத்தில் குடும்பம் சுபேஜயா எங்களை வரவழைத்த காரணம் என்ன ஈஷா? நாம் தொடர்ந்து அவன் நம்மை நினைக்காமல் இருக்கின்றான். அதாவது நாட்டை இருந்தால் நாயகி இருந்தால் ஐந்தனை இருந்தால் அத்தனையும் இழந்தவனுக்கு ஆடை ஆபரணம் தேவையா, ரோஷனம் தேவையா, அணிவடிகள் தேவையா, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அடவியான காரகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சென்று வழிமறிக்க வேண்டும். வழிமறித்து யார் எதற்காக அடவியான காரகத்தில் வருகிறார் அப்படி என்று கேளுங்க. அவன் சரியான பதில் சொன்னார். சரி இதுக்கு என்ன வேலை, இதுதான் காரணம் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான் சனிவார விரதம். அந்த விரதத்தை திருடருக்கு கொடுத்து சொல்லு கொடுத்தா விட்டு உனக்கெல்லாம் எங்களை போல திருடருக்கு வாடான்னு கூப்பிடு, இல்லைன்னா பஞ்சபா பாதக செயல் ஏதாகிலும் ஒன்று செய் அப்படின்னு கேள். இதையெல்லாம் விட கையில என்னமோ வச்சிருக்கீங்க அட்சய பாத்திரம், என்ன இதனுடைய வேலை எதுக்காக வச்சிருக்க அப்படின்னு கேளு. ஆடை ஆபரணம் அட்டியில் பதக்கம் அனைத்து ஒரு ஆபரணங்கள் கூடுவது வழக்கம். கையில அச்சய பாத்திரம் சொன்னீங்களே, இது புதுமையாக அவருடைய மகிமை என்ன? அதான் அச்சய பாத்திரம் என்பது அவன் தன்னை ஆற்றலை விட்டு சரி அடவியான காலகத்திற்கு வரும்போது அவன் குலகுருவாகி வசிஷ்ட பகவான் எதிர்பட்டு அவருடைய தவநிலையால் பெற்ற அமுத சுரபியானது அந்த பாத்திரம். அந்த அமுத சுரபியை காலையில் எழுந்து நீராடி தூபதீப நைவேத்தியங்கள் வைத்தால் அந்த பாத்திரத்தில் அல்ல குறையாத அமுத சுரபியானது வந்து கொண்டே இருக்கும். இதை வைத்துக் கொண்டிருப்பதால் நம்மளை அவன் நினைக்காம மாட்டேங்கிறான். அதனால நீங்க சென்று வழிமறித்து இருக்கக்கூடிய சனிவார விரதத்தை கொடுத்தால் பார், கொடுக்கவில்லை என்றால் ஆடை ஆவரணம் அணிவடிகள் அட்சய பாத்திரம் அத்தனையும் புரிந்து கொண்டு அடிவாடி என்று அடித்து விரட்டாது என்று நான் பார்க்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா நாங்க எதையானாலும் செய்து முடிப்போம். அவன் எங்க இருக்கிறான்
16,000 அந்த தினகரன் குடும்பத்தில் மண்டலத்திற்கு சனி பகவானுடைய பார்வை இருந்தால் திசப்பார்வை நீங்க நட்பாரைக்குன்னா ஆதி நாராயணமூர்த்தி வேலை கிருஷ்ணாவனுக்கு அரவணை காலத்துல போறிய நீ ஆளு யாரியா இந்தாங்க ஆறு நச்சு அடர்வான வனத்திலே என்னவை மறிக்கின்றாய் உங்களுக்கு கோடி வணக்கம் என்னவை மறிக்கிறாய் வழி வரைக்கும் வந்துடும். நீ வணக்க வச்சா விட்டுட்டு போறதுக்கு நாங்க என்ன உங்க அப்பதான் நான் என்ன ஈவருக்கு பாக்குறோம் பாக்குறேனா அம்மாளுட்டே படுக்கிறோம் நாங்க அந்த வனத்து வேடே வனத்து வேடரால் எவ்வளவோ என்ன நடந்து வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கிறியே. கண்கூடாக வனத்திலே வருகிறாய். உன்னை பார்த்தால் ஒரு ராஜ தோற்றம் தெரிகிறது. திருநெல்வேலி அயோத்தியனாக இருக்கக்கூடிய கிருபாத சக்கரவர்த்தி மனைவியாக ஜானகி மகனாக சாந்தசலனோடு அரசாட்சி மண்டபத்தில் அரசு செய்து வந்தோம். இந்த உலகத்திலே யாரை அணுகினா நான்காமதி மொட்டமடையலாம் அப்படின்னு என் குருவாக பதில் கேட்ட போது சனிவார விரதத்தை மேற்கொண்ட காலத்தினால் கொலை செய்யால் ஆகாது என்று நாட்டை மந்திரிடத்து ஒப்படைத்து மதுமாமசம் உண்ணாமல் என் தேவியாளாகிய ஜானையை பிரிந்தேன். அந்நிய பெண்ணை தொடாமல் என் அழகு மகனாக சாந்தத்திறனையே வேடரால் எவ்வளோ இன்னல் நடந்து வருகிறேன் அண்ணன்மார்களே. பரவாயில்லையே எங்க வந்தா நாடு எதுக்கு உனக்கு நகரம் எதுக்கு அதுக்கு இவர் நாட்டு ராஜாவா நாங்க விட்டுட்டு போடுமா
திருட வரவும் எப்பயுமே ஒண்ணுமே பிறக்கும் போதே திருட்டு பிறகுது கிடையாது. நல்ல நோரம் கொடுத்துட்டியா? ஆனால் அண்ணன்மார்கள் எல்லா பொருளையும் கொடுத்தியா? கொடுத்து விட்டோம். அப்படி போ. எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்றல, இது கையில் என்னது? ஆனால் அண்ணன்மார்களே எல்லாத்தையும் கூட்டம் எல்லாத்தையும் கூட்டம் என்ன பண்றது? என் குருவாக வதிஷ்டரானவர் மனமைந்து கொடுக்கப்பட்ட அட்சய பாத்திரம். இந்த பாத்திரத்தை கொடுத்தால் போதும். இந்த பாத்திரத்தை நான் கொடுத்துருந்தா அதை பத்தியா நிச்சயம் மறக்க முடியும். இந்த பாத்திரத்தை நீயே வச்சுக்கோ. இந்த பாத்திரம் எனக்கு வேணாம். இந்த விரதம் பண்ற நீ. அந்த விரத புண்ணியத்தினுடைய பெருமை என்ன, அதை எனக்கு கொடுத்து. விரதத்தை கொடுத்தது போதும். ஆனால் அண்ணன்மார்களே, ஐயா குருமாயை தாவாரி என் குருவாக வதிஷ்டரானவர் கொடுக்கப்பட்ட அமுதாசுரபி என்னும் சொல்லக்கூடிய அச்ச பாத்திரம். இதை கொடுத்தால் போதும் அண்ணன். இந்த பாத்திரத்தை ஆமா. எதடா நீ வச்ச வாதிகள் பாத்திரம் வச்சுக்கிட்டா கூட என் அங்கமெல்லாம் புண்ணாக வலிக்கிறது. உன் பேரை சொல்லி நீ கொடுத்ததாக வைத்துக் கொள்கிறேன் அண்ணன்மார்கள். என்கிட்ட என்னென்னலாம் தடுத்து பேச பத்தியா அதை தடுத்து நிற்கவே தெரியல. நாராயணா
ஐயா மாமியும்